ஹலோ வீவர்ஸ். தமிழக பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்ணாமலையின் செயல்பாடுகளால் அவர் எந்த பதவியிலும் நீடிக்கும் நிலை ஏற்பட்டது. ஆனாலும் அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்டதால் அண்ணாமலையை மாற்ற டெல்லி தலைமை முடிவு செய்தது. அதன்படி ஏப்ரல் 11ஆம் தேதி தமிழக பாஜக தலைவராக நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். இதனால் பாத யாத்திரை, சாட்டையடி போராட்டம், செருப்பு அணியாமல் இருந்தது என அண்ணாமலையின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியானது. அமித்ஷா சென்னை வந்திருந்த போது கூட அண்ணாமலையின் சேவை நிச்சயம் பாஜகவுக்கு தேவை என்பதை போல் தெரிவித்து இருந்தார். மேலும் அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில்தான் அண்ணாமலைக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படும் என தகவல் வெளியாகி உள்ளது. ஆந்திர மாநிலத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு தேர்வு செய்யப்படுவார் என கூறப்பட்டது. இதற்காக தெலுங்கு தேசம் கட்சியுடன் பாஜக தலைமை பேசி வருவதாகவும், இந்த தகவலால் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள், தொண்டர்கள் மகிழ்ச்சியும் அடைந்தனர். இந்த நிலையில் ஆந்திராவில் காலியாக உள்ள ஒரு எம்பி இடத்திற்கான இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக போட்டியிடும் என்று அந்த கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இதன் வேட்பாளராக வெங்கட சத்யநாராயண போட்டியிடுவார் எனவும் அறிவிக்கப்பட்டது. இதனால் தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஆந்திராவில் இருந்து மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்படவில்லை என்பது உறுதியாகி உள்ளது.